என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜனவரி 31ஆம் தேதி. இன்றைய தியானத்தின் தலைப்பு காண்கிற தேவன். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 16 வரை. தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆதியாகமம் 16:13. சாராயை விட்டு ஓடிப்போன ஆகாரை தேவன் அப்படியே போகட்டும் என்று விட்டுவிடவில்லை. அவர் ஆகாரின் பிரச்சனையை அறிந்திருந்தாலும் உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்கிறார். வீட்டில் பிரச்சனைகள் வரும்போது வீட்டை விட்டு ஓடிப்போகாமல் அவற்றை எதிர்கொண்டு தேவ ஒத்தாசையுடன் சமாளிக்க வேண்டும். இதுவே தேவன் விரும்புவதாகும். ஆனால் இதற்கு பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டுக்கொடுத்தல், கீழ்ப்படிதல் ஆகிய கிறிஸ்தவ தன்மைகள் அனைத்தும் தேவை. கர்த்தர் ஆகாரை ஆசீர்வதிக்கிறார். ஆகாரின் சந்ததியை எண்ணி முடியாத அளவுக்கு பெருக பண்ணுவேன் என்கிறார். அவளுடைய அங்கலாய்ப்பை கேட்டபடியால் குழந்தைக்கு இஸ்மவேல் என்று பெயரிடும்படி கூறுகிறார். அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான், எல்லாருக்கும் எதிரானவனாயிருப்பான் என்கிறார். இப்படி சில கேடுகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அதற்கு காரணம் கற்பிக்க மனிதருக்கு ஞானம் போதாது. ஆகார் கர்த்தருக்கு கட்டுப்பட்டவளாக அவரை நீர் என்னை காண்கிற தேவன் என்கிறாள். தேவன் ஆகாரை மட்டுமல்ல, நம் அனைவரையும் காண்கிற தேவனாயிருக்கிறார். இந்த உணர்வு நமக்கு இருந்தால் பிரச்சனைகள் வரும்போது வீட்டை விட்டு ஓடாமல் தேவனை நோக்கியே ஓடுவோம். பொதுவாக சிறு பிள்ளைகள் தவறு செய்யும்போது கடவுள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால் செய்த தவறுக்கு தண்டனை இல்லாமல் தப்பித்து கொள்ள முடியாது என்று சொல்லிக் கொடுப்பார்கள். இது உண்மைதான் என்றாலும் இங்கே ஆகார் சொல்லுகிறதன் பொருள் வேறு. தேவன் நம்மையும் நம் பிரச்சனைகளையும் காண்கிறார். பிரச்சனைகளை சமாளிக்கத்தக்க சக்தியை கொடுக்கிறார். அவர் சித்தத்தை வெளிப்படுத்துகிறார், மீண்டும் செயல்பட வைக்கிறார். தேவன் எப்போதும் நம்மை காண்கிற தேவன் என்று நம்பி அப்படியே சிந்திக்கும்போது நமக்குள் ஒரு வகையான பயமும் ஒரு வகையான தைரியமும் உண்டாகிறது. பயம் எதற்கு? தீமையான காரியங்களை செய்வதற்கு. எனவே தீமையானவற்றை தவிர்த்து நன்மையான நல்லவற்றை செய்ய நாடுகிறோம். தைரியம் எதற்கு? தேவன் நம் அருகே இருந்து பார்ப்பதால் நமக்கு வரும் தீங்குகளினின்று பாதுகாப்பார், நம்மை வழிநடத்துவார். இனி செய்ய வேண்டியதை சொல்லி அதற்கு தேவையான ஞானத்தை கொடுத்து வாய்க்கச் செய்வார் என்ற நம்பிக்கையை பெற்றதால். மனிதன் தேவனுடைய எல்லையை விட்டு எங்கும் ஓடிப்போய்விட முடியாது. மனிதன் தேவனுடைய எல்லையை விட்டு எங்கும் ஓடிப்போய்விட முடியாது. ஜெபம். தேவனே, நீர் என்னை மட்டுமன்று என் அந்தரங்க எண்ணங்களையும் காண்கிறீர். என்னை தூய்மைப்படுத்தும். ஆமேன்.